இன்னைக்கு இந்த வெண்டிக்காவை வச்சுக்கொண்டு இந்த வெயிலுக்கு தேவையான ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்து காட்ட போறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கொண்டுருங்க. அடுப்பு பாத்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு சட்டியை வந்து அடுப்புல வச்சிருவா. இப்ப சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிட்டு வெண்டிக்காவை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கொள்ளுவான். வெண்டிக்காவை நல்லா கழுவி கொள்ளுவான். வெண்டிக்காய் வந்து கன நேரம் தண்ணிக்குள்ள வச்சிருக்க கூடாது. போட்டோமா குளிக்க வத்தமா எடுத்துருவா. ஓரளவு சின்ன சின்னனா வெட்டிக்கொள்ளுங்க. அப்படி இப்ப வெட்டின வெண்டிக்காய்க்குள்ள கொஞ்சமா உப்பு, அடுத்தது மிளகாய் தூள், இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்ப எண்ணெயும் பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்க வெட்டி வச்சிருக்கிற வெண்டிக்காவை போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்ப வெண்டிக்காய் வந்து பொரியட்டும். அதுக்கிடையில நாங்க தேவையான மரக்கறிகளை எடுத்துக்கொள்ளுவோம். 2 வெங்காயம், 2 செத்தல், உள்ளி, கருவேப்பிலை கொஞ்சம், அதோட ஒரு தக்காளி பழம். இப்போ வெங்காயத்தை நல்லா நீட்டு நீட்டாக வெட்டி கொள்ளுவோம். இங்கே பாருங்க, வெண்டிக்காய் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் எல்லா வெண்டிக்காயும் எடுத்துருவோம். குயிக்காக செய்திடலாம். ஒரு 3 நிமிஷம் கூட இந்த சாப்பாடு செய்யறதுக்கு. அடுத்த சட்டியை அடுப்புல வைப்போம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் பாத்தீங்கன்னா சூடாயிட்டு அடுத்தது கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி நாங்க வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், உள்ளி, செத்தல் மிளகாவை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில வதக்கி விடுவோம். கொஞ்சமா உப்பு போட்டு விட்டீங்கன்னா வெங்காயம் வந்து குயிக்கா வதங்கிடும். ஒருக்கா நல்லா கிளறி விடுவோம். இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிட்டு இங்க பாருங்க. இந்த நேரத்துல நாங்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி போட்ட உடனேயே ஒரு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. சீபாடு ஸ்பெஷல் தூளை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி எண்ணெயிலேயே வதக்கி எடுப்போம். அப்படியே தக்காளி பழம் நல்லா எண்ணெயில வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, நல்ல தக்காளி பழம், மிளகாய் தூள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்ப இருக்கா நல்லா கிளறிட்டு நாங்க சட்டியை வந்து கீழே இறக்கி வச்சிருவோம். நாங்க ஆல்ரெடி வெண்டிக்காவை பொரிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்தது வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி எல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். இப்ப அதை எடுத்துருவோம் அப்படியே கரண்டியால. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்க பாருங்க. அடுத்தது முக்கியமான பொருள் தயிரை சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கரண்டி, 2 கரண்டி, 2.5 கரண்டி தயிர் சேர்த்திருக்கு. இப்ப தயிர் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவா. இப்ப பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா? இங்க பாருங்க, அப்படி வந்திருக்கேன். குயிக்கா 3 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய வெண்டிக்காய் தயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க, இப்படி வந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ரெசிபி, அதே நேரத்துல இந்த வெயிலுக்கு தேவையான ரெசிபி, ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது போல இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.